இதை ரொம்ப வருத்தத்தோடு பார்க்க அவ்வளோதான். என்ன காரணம்னா இது முழுமையாக தமிழ் பண்பாடுகள், கலாச்சாரம், இன்னும் சொல்லப்போனால் கோயில் ஆகமங்கள் எல்லாவற்றுக்கும் எதிரான ஒன்றாக இப்பொழுது ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது. அந்த சர்ச்சையின் அடிப்படையில் பார்த்தோமானால் அதில் எந்த விதமான அடிப்படையும் இருப்பதாக தெரியவில்லை. அதனுடைய அடிப்படை நமக்கு விரும்பத்தகாத, அதாவது இன்னும் சொல்ல போனால் இந்த சமய ரீதியான கோயில், அந்த கோயிலுக்கு புறம்பான அரசியலும் அதை ஒட்டிய சட்ட சிக்கல்களும் தான் இதுக்கு அடிப்படையாக இருக்குது. அதனால்தான் எங்களை போன்றவர்களாலும் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கிற எங்களை போன்றவர்களுக்கு இது பேசுகிற இடமும் இல்லை, உலாவுகிற இடமும் இல்லை. ஆகவே நான் அதை மிகவும் லாகவமாக தவிர்த்து கொண்டே வந்திருக்கிறேன். ஏறத்தாழ பல மீடியாக்கள் என்னை தொடர்பு கொண்ட போது அவர்களுக்கு நான் சொன்னது இதுதான். ஆகவே இந்த ஒன்றிலே நாம் யாருடைய சார்பாகவும் பேசுவதற்கு வாய்ப்பில்லை. காரணம் என்ன, இது முழுக்க முழுக்க முருகப்பெருமான் என்கின்ற தமிழ் கடவுளுடைய கோயிலிலே நடைபெறுகின்ற ஒன்று. அதற்கும் அது சம்பந்தமானவர்கள் தான் யாராவது பேச வேண்டுமே தவிர அதுக்கு எதிராக தேவையில்லாத சர்ச்சைகளை எழுப்பி கொண்டிருப்பதில் எந்த விதத்திலும் அது நியாயமே ஆகாது. அது மட்டுமல்லாமல் அது அவர்களுக்கு அந்த சார்ந்த இந்த தமிழகத்தினுடைய எந்த சூழலுக்கும் ஒவ்வாது. இந்த இதில் இங்கே ஏற்றணும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதுதான் அரசியல்வாதிகள் சிலர் அதுக்கு ஒரு கிளைம் கொண்டு வராங்க. அது எங்கே ஏற்றணும் அப்படின்னு சொன்னால், கோயில் எந்த இடத்திலே இப்பொழுது ஏற்றி கொண்டிருக்கோ அதுக்கு மாறாக இன்னொரு இடம் ஆகிய தர்கா பக்கத்திலே ஏற்ற வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் ரொம்பவும் அந்த பிரச்சனைக்குள்ளெல்லாம் அதிகமாக போக விரும்பவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் நான் கேட்குறேன். நீங்கள் தர்கா பக்கத்திலே ஏற்ற வேண்டிய அந்த இடத்தை நீங்கள் சொல்லுகிறீர்களே, அது என்ன பேருன்னு ஏதாவது இருக்கிறதா என்று சொன்னால், இதுவரையிலே இது 1923 பிரைவி கவுன்சிலில் சென்று அந்த இதுக்கு உரிய ஒரு வழக்குகள் இருக்கிறதவே, அந்த வழக்குகள் அதிலிருந்து அதன் பின்னாலே ஏறத்தாழ் ஒரு 15 அல்லது 20 வழக்குகள் 2017 வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் வரிசைப்படுத்தி சொல்வதற்கு நேரம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இதை பற்றி நிறைய எல்லாரும் பேசியிருக்கிறார்கள். ஆகவே நான் அதை தவிர்த்து விடுகிறேன். அப்போ 1923 இப்போ அங்கே தர்காவில் வைக்கணும்னு சொன்னபோது யாருமே ஒப்புக்கொள்ளவில்லையே. ஒன்று அந்த பிரிட்டிஷ்கார அந்த நீதிமன்றமும் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் இந்திய திருநாட்டிலே வந்த நீதிமன்றங்களும் ஒப்புக்கொள்ள. அது வரைக்கும் அதுக்கு பின்னால் வந்த வரிசையாக எல்லா நீதிமன்றங்களும் அது ஏற்றதல்ல என்று அவங்க சொல்லுகிறார்கள். இவர்கள் அது அங்கே தான் ஏற்றணும்னு சொன்னால், இதுக்கு அந்த இடத்துல இருப்பது என்ன என்று சொன்னால் ஒரு தூண் என்று தான் சொல்லுகிறார்கள். இந்த வழக்கிலெல்லாம் வந்தது பார்த்தீங்கன்னா அது ஒரு தூண், அங்கே தான் நான் ஏற்றணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த வழக்குகள் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. இவர்கள் இப்பொழுது தான் சமீப காலமாக தீபத்தூண் என்று எடுத்து அது ஒரு புதிய பெயரை அதற்கு கொடுக்கிறார்கள். அந்த பெயரில் அது விளங்கியதா என்பதற்கு இதுவரைக்கும் எந்த ஆதாரமும் இல்லை. தீபத்தூண் என்று வருமானால் மிக முக்கியமான ஒன்றை நம்ம காமன் சென்ஸே சொல்லும். என்னன்னா, தீபம் என்பதும் ஜோதி என்பதும் ஒன்றா? அகல் விளக்கிலே ஏற்றினோமானால் அது தீபம். தீபம்னால சின்னதாக ஒரு திரி போட்டு அது மட்டும் தெரியுதுதான் தீபம். இவ்வளோ பெருசா பேர்னா அது பேர் ஜோதி. தீபம் வேறு, ஜோதி வேறு. இப்போ எல்லா இடத்துலையும் பார்க்குறேன், மலை உச்சியில் ஏற்றுக்காக திருவண்ணாமலைன்னா இம்மா துண்டு அகலே வைக்கிறான் இல்லையே. அதற்கு அவ்வளோ பெரிய அருட்பெருஞ்சோதியாக வர வேண்டும். அதுக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளுரைகள், ஆன்மீக உள்ளுரைகள்லாம் விட்டுருவான். அது ஒரு அருட்பெருஞ்சோதியாக ஆண்டவன் இருக்கிறான் என்ற ஒன்றை நினைவுபடுத்துவதற்காக ஏற்றுகிற ஒன்று.
அந்த மலையில அந்த மாதிரி ஏற்றுகிறது வந்து என்ன சின்ன அகலம் இல்லையே. அது ஏற்றுவதற்கு ஏதோ ஒரு பெரிய கொப்பரை வருது. ஒரு 2000 கஜத்துக்கு மேலே துணியை எடுத்து வச்சு சுற்றுறான். அதுக்கப்புறம் நெய்யை வந்து இப்போ ஒரு 500 லிட்டரோ இல்லை 600 லிட்டரோ எடுத்து ஊற்றுறான். இப்படியா ஒரு அது தீபமாக இருக்க முடியும்? தீபம்ட்டு வீட்டில் வச்சுக்கிறோம். அதை தான் நம்ம வீட்டில் வைக்கிறோம் பாருங்க. அதனால தான் அது கார்த்திகை மாதத்தில் அதை நினைப்பித்து நாம் வைப்பதனால இதுக்கு கார்த்திகை தீபம்னு பேர் இருந்தது. ஆனால் மலையில் ஏற்றுவது எப்படி கார்த்திகை தீபம் எவன் சொன்னான்? அது ஜோதி, அற்பெருஞ்சோதி. அது எந்த அளவுக்கு அப்போ இது வேறு அது வேறுன்னு தெரியுது இல்லையா? இது வேறு அது வேறுன்னு தெரியுது, நல்லா தெரியுது. அந்த நம்ம சொற்களை பற்றியே நம்ம புரியாமல் இருக்கு. சொற்களிலேயே நமக்கு விடை கிடைக்குது. தீபம் என்றால் வேறு, ஜோதி என்றால் வேறு என்பது அதுந்தே தெரியுது. அப்போ நீங்கள் காட்டுகிற இடத்துல ஜோதி ஏற்ற முடியுமான்னு நீங்கள் சொல்லுங்கள். அங்கேனா ஒரு தூணை காட்டுறீங்க. அந்த தூணில் வந்து நம்ம எந்த வந்து சார்பு இல்லாமல் சொல்கிறோம். ஒரு தூணை காட்டுறாங்க. அந்த தூணில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஜோதி ஏற்றுவதற்குரிய அந்த மிகப்பெரிய கொப்பரைகள், அது சார்ந்து இருக்கிற அது சார்பு ஆதாரங்கள் அதெல்லாம் வச்சு முட்டு கொடுத்து மேலே ஏற்றி அவ்வளோ பெருசாக செய்கிறதுக்கு எந்த விதமான அறிகுறியுமே அது இல்லையே. அதில் எந்த விதமான அதை இப்படி பொருத்தலாம் அப்படி பொருத்தலாம்னு ஏற்கனவே பொறுத்துக்கிறபடியாக வச்சுருக்காங்க. அதுவும் இல்லையே. ஒரு தூண் அது அதிகபட்சம் போச்சுன்னா மேலே ஒரு குழிவு இருக்குன்றாங்க. அது அதிகபட்சம் போச்சுன்னா அதில் 500 ml மேலே எண்ணெய் கூட பிடிக்காதுன்றாங்க. ஆனால் அந்த 500 ml ஏற்றினா அது எரிஞ்சிடும். எல்லாம் உலகத்துக்கெல்லாம் தெரியுமா? அது மழை பெஞ்சுன்னா காலி, காற்றடிச்சதுன்னா காலி. அதில் போய் ஏற்றி எல்லாரும் அதில் கும்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது காமன் சென்ஸ். நம்ம சொல்கிறது எந்த விதமான பெரிய ஆகம விதிகள் இந்த புறநானூரில் எப்படி சொல்லுது, அகநானூரில் அதுக்கெல்லாம் நான் வரல. காமன் சென்ஸ். அதில் எதாவது அதில் ஊற்றினா வருமா? அதில் இப்போ நீங்கள் இப்போ அவங்க ஏற்றுறாங்க. திருவண்ணாமலை எப்படி ஏற்றுறாங்களோ அதே மாதிரி வந்து அங்கேயும் ஏற்றுறாங்க. ஒரு ஜோதியை ஏற்றுறாங்க. அது ஏற்றுது வந்து கோயில் நிர்வாகம் ஏற்றுது. அந்த இடத்துல அவங்க வச்சு ஒரு மரபு ரீதியாக அது பெரிய கொப்பரையில் இருக்குது. அதே மாதிரி திருவண்ணாமலை எப்படி இருக்கோ அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா அதுவும் பல நீளமான துணிகளை எல்லாம் சுற்றி வைத்து அதில் வந்து நெய்யை ஊற்றி அப்பி அதுக்கப்புறம் அது வந்து ஜோதி ஏற்றுக்கிறார். அதுக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன வாய்ப்பு இருக்காங்க. கொஞ்சம் மனசாட்சியோடு நம்ம பார்க்கணும். கல்வெட்டு இப்படி சொல்லுகிறது, அவர்கள் இப்படி சொன்னார்கள், வழக்கில் தீர்ப்பு, அதெல்லாம் அப்புறம் விற்க முடியுமா? அது முதல்ல சொல்லு. அதுக்கு அது சம்மந்தமே இல்லையே. அப்போ இதில் வந்து இன்னும் அடிப்படையில் வேறாக இருக்கின்றன என்பது நமக்கு தெரியுது. இதுக்கு இந்த கிளைமுக்கு இந்த கிளைம் அல்லது கோரிக்கை அல்லது உங்களுடைய ஆசை, உங்களுடைய வேண்டுதல் எதுவாக நீங்கள் சொன்னாலும் அதற்கு சரியான அடிப்படை இருப்பதாக தெரியவில்லை. அப்போ நீ எதனால் இந்த சர்ச்சை இப்படியே நீண்டு கொண்டு போகிறது? 1923 நேற்றுக்கு இவங்க ஆரம்பிச்சாங்கன்னு நான் சொல்லலை. 23 இது சர்ச்சை வந்ததுன்னா எதனால் இது வருதுன்னா இதற்கு அடிப்படை என்பது கோயிலில் இருக்க முருகப்பெருமானோ அந்த முருகப்பெருமான் மீது இருக்கிற பக்தியோ அதுக்கெல்லாம் அடிப்படையே இல்லை. இது வேறு ஒன்றிலே காலூன்றி எழுகிறது. அதை பார்த்தோம்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் காரணமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த அரசியலை வச்சு எப்படியாவது சட்டத்தின் மூலமாக அரசியலை நிலை நிறுவலான்னு பார்க்குறாங்க. அது இது நாள் வரையிலே நான் பார்த்ததில் கடைசியாக வந்த இதில் கூட வழக்கில் கூட நீங்கள் அங்கே போய் ஏற்றுங்க என்று சொல்லும்போது அந்த இடத்துல யார் போய் ஏற்றணும் என்று சொல்லுகிற இடத்துல கூட நமக்கு ஒரு சின்ன ஒரு மனவேதனை ஏற்படுது. யாரை ஏற்ற சொல்லுகிறார்கள்? அந்த தீர்ப்பு லேட்டஸ்டாக வந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க? யாரை ஏற்ற சொல்லுகிறார்கள்? இந்த கோயில் நிர்வாகத்தை போய் ஏற்ற சொல்லுறீங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கோயில் நிர்வாகம் ஏற்றினா ஏற்றட்டும், இல்லைன்னா இந்த மனுதாரர் போய் ஏற்றட்டோன்றாங்க. அப்போ அதில் அந்த இதுவே நீர்த்து போச்சு. அதனுடைய ஆன்மீக அடிப்படையை நீர்த்து போச்சு. அந்த தீர்ப்பிலேயே ஆன்மீக அடிப்படையை காணலை. அவர் ஏற்றுட்டோம், அது கோயில் நிர்வாகம் ஏற்றுட்டோம், இல்லைன்னா கோயில் நிர்வாகம் நாங்கள் வழக்கமாக ஏற்றத்தில் ஏற்றிக்கிறோன்ட்டான். இப்போ நீங்கள் அவரை போய் ஏற்றுங்கன்றீங்க. அவங்க உள்ளே போனால் 1000 பிரச்சனை வருதுன்ட்டு சட்ட ரீதியான பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருதுன்னு அரசு நினைக்கிறது.
ஸோ தீர்ப்பும் அரசுனுடைய கடப்பாடும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்கிறது. இதை நாம் பார்க்கிற அளவுக்கு ஆகமம் என்பதற்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆகமம் என்பது எங்க வேணா கோயிலுக்குள்ள ஏதாவது வழிபாடு நடந்ததுன்னா அது ஆகமம். வெளியே ஒரு மலை உச்சியில ஆகமத்தில் இந்த இடத்துல ஏற்று தர்கா பக்கத்தில் தான் ஏற்றணும்னு என்ன எழுதுமா ஆகமம் எழுதுமா? இல்லை இப்போ ஏற்றுறாங்களே அந்த இதில் உச்சி பிள்ளையார் கோயில் மேலே ஏற்றினா அங்கே தான் ஏற்றணும்னு ஆகமத்தில் சொல்லுமா? அதெல்லாம் ஆகமம். எந்த இடம்லாம் ஆகமம் சொல்லாது. இது உரிய ஆகம அறிஞர்களால் உள்ளுரையை வைத்து அவர்களுடைய அடிப்படையில் அதில் கொஞ்சமாவது இந்த ஆன்மீக தொடர்பு இருக்கிற மாதிரி அமைக்கிறார்கள். ஆன்மீக தொடர்பு இருக்கிற மாதிரி அதை எடுத்து அது இதுக்கு நேராக இங்கே ஏற்றினா அதே மாதிரி உச்சியில் ஏற்றுறதுன்னா பெருமானுடைய உச்சி தலை மேலே எங்கே எது நேராக இருக்கிறதோ அதுக்கு ஒரு ஒரு காமன் சென்ஸோட பொது அறிவோட இது நேரம் இங்கே ஏற்றுறதுக்கு பதிலாக அங்கே ஏற்றலான்ட்டு அது கோடு போட்ட மாதிரி ஒரு நேரம் இடம்னா அது உச்சி பிள்ளையாராக இருக்குன்ட்டு அங்கே போய் ஏற்றுறாங்க. இன்றைக்கி நேரத்தில் அது பல நாள் ஏற்றிட்டு இருக்கா. அதுபோல் இதுவில் இது டிஸ்டார்ட் ஆகி எங்கேயோ போகுது. சுவாமிக்கு அதுக்கும் தொடர்பு இல்லையே. இல்லை அதுக்கு வர தொடர்பு அரசியல் தொடர்பாக தான் இருக்கு. ஆகவே இதெல்லாம் அவர்கள் எந்த விதத்திலேயும் ஒரு அடிப்படை இல்லாத ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கிறது. இது அனைத்து தமிழ் பண்பாட்டிற்கும் தமிழ் பண்பாட்டிலேயே வழிபாட்டிற்கும் தமிழ் வழிபாட்டை இந்த ஆகம வழியாக செய்யலாம் என்று சொல்லப்படுகிற ஆகம கோட்பாடுகளுக்கும் ஒரு விதத்திலேயும் இது ஒத்து வருவதாக இல்லை. ஆகவே இதற்கு மாறாக இன்னொரு இடத்தில் ஏற்றுவது என்று சொல்லுவதோ இன்னொரு நாளில் ஏற்றுவது என்று சொல்லுவதோ நிச்சயமாக எல்லாவற்றிற்கும் எல்லா அடிப்படை நெறிமுறைகளுக்கே அது பிறண்டு போகிறது. ஆகவே இது அதாவது நாம் இதற்கு மேலே நம்ம அதை பற்றி எதுவும் சொல்லுவதற்கு நான் தவிர்த்து விடலாம் என்று நினைக்கிறேன். என்ன காரணம்னா இதை எதிரானவர்களும் அல்லது ஆதரவானவர்களும் ஏற்படுகிற கூச்சலுக்குடைய நியாயம் செத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. பல வருடங்களாக இந்த பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு தீர்வு அப்படிங்கிறது எப்போதான் சார் கிடைக்கும்? தீர்வு என்பது நான் சொன்னதுபடி எந்த இடத்துல இது ஒரு சமய ரீதியான ஒரு வழிபாட்டு முறை. அப்ப நீங்க சமய ரீதியாக தான் கேட்கணும் தவிர சட்ட ரீதியாகவோ இல்லை இதுவெல்லாம் கேட்க முடியாது. சமய ரீதியாக கேட்டு அந்த சமய ரீதியாக செய்வதில் என் சமயம் இப்படிதான் சொல்லுதுன்ட்டு இன்னொருத்தனை கத்தியில குத்த முடியாது. என்ன காரணம்? அது பப்ளிக் ஆர்டர்ன்றது ஒன்று இருக்கு, அது சட்டம் சொல்லுது. பப்ளிக் ஆர்டருக்கு குந்தகமும் இல்லாமல் சமய ரீதியாக செய்வதுதான் தீர்வு. அங்க இருக்கக்கூடிய அதாவது திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய பகுதி மக்கள் இந்துவா இருக்கட்டும் இஸ்லாமியர்களா இருக்கட்டும் அவங்க ஒற்றுமையாகத்தான் இருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இது இல்லை அப்படிங்கிற மாதிரி அது 100க்கு 100 உண்மையம்மா. அது நம்ம நீங்க ஏதாவது முந்தா நேற்று என்ன தெரியுமா அப்படி சண்டை போட்டுட்டாங்க என்று எந்த நாளும் எதையும் சுட்டி காட்ட முடியாதபடி நீ ஏதாவது 100 ஆண்டு காலமாக அது அந்த ஒற்றுமை தொடர்ந்து வருகிறது, துலங்கி வருகிறது. இன்னும் சொல்ல போனா அந்த சிக்கந்தர் என்கின்ற அந்த மன்னனே அவன் அரசை துறந்து விட்டு அந்த மேலே அமர்ந்தான். வரலாற்று பிரகாரம் பிரைவி கவுன்சிலில் தான் அது ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த இதில் மன்னன் என்ன பண்ணான்னா அவன் போரில் அவன் ஏதோ ஜெயிக்கல. அவன் என்ன பண்ணுறான்னா அவன் மனசே இப்போ பின்னாளிலே அசோகனுடைய மனது மாறியது போல் அவன் மனம் மாறி இனி போர் வேணாம் ஒன்றும் வேணாம் நம்ம உயிரை வழியை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அந்த இடத்துல தங்கிட்டான். அவன் முழுக்க முழுக்க ஒரு துறவு நிலையில் இருந்திருக்கிறான். அதனால தான் அதுக்கு பேரை தர்கான்னு சொல்கிறோம். தர்கா என்று சொன்னால் சூஃபிகள் என்பது அவங்கள் மொழியை சொல்கிறார்கள். நம்ம மொழியில் அது சொல்லணும்னா அடியார்கள் அர்த்தம். ஒரு அடியார் அங்கே போய் தங்கி அவர் பாட்டு என்ன பண்ணிக்கிறாரு. இன்னும் கூட பாருங்க, பிரைவி கவுன்சிலையும் சரி மற்ற இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற அந்த மன்னன் இருந்தானே அவன் எந்த இனத்தை சேர்ந்தவனா இருக்கலாம்.
அதை பற்றி நமக்கு இல்லை. அவன் ஒரு நாளும் இந்த கோயில் விவகாரத்தில் தலையிட்டிருப்பான மன்னனாக இருந்தானே, அவனுக்கு எல்லா விதமான அதிகாரம் இருந்தது இல்லவா. அவன் இதை கோயிலில் இந்த பூஜை நடக்கக்கூடாதுன்னு ஏதாவது இடையூறு பண்ணலாம். ஆனாலும் பண்ணியிருக்கானான்றது பதிவு இருக்கான்னு கேட்குறேன். காரணம்னா அவன் இதெல்லாம் தாண்டி தன்னை இறைவனோடு எந்த விதத்தில் ஒப்பித்து அவனுடைய முறைகள், அவனுக்கு சொல்லப்பட்ட முறைகள் மூலமாக அவன் போய் அங்கே உட்காந்து ஒரு இந்த இப்போ பாஷையில் சொல்ல ஒரு சன்னியாசி மாதிரி ஒரு துறவு எடுத்துக்க அங்கே போய் உட்காந்துட்டான். அதனால தான் அவர்களுடைய மக்களை கூட அதிகமாக அங்கே இது பண்ணலை. அவன் முழுக்க அது எல்லாத்தையும் கடந்து போகிற கடவுள் இது என்ன இந்த சில்லற விஷயங்கள் என்ற நிலையிலுக்கு வந்தவன் அவன் ஒரு நாளும் இந்த கீழே இருக்க முருகன் எனக்கு ஆகாதுன்னு சொல்லி சண்டை போட்டவன் அல்ல. அதனால இயல்பாகவே அந்த ஜீன்லேயே வருது என்னன்னா, இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த இந்துக்களாக இருந்தாலும் சரி இவங்களா இருந்தாலும் ஒற்றுமையாக இருப்பது அற்பத்திலிருந்து தொடர்ந்து வருது. பரிபாடல்ல சொல்லுது, பரிபாடல்லாம் காலம் கிமு 1200 என்று சொல்லுகிறார்கள். இப்போ அதில் என்ன வருதுன்னா, வயிறு கடம்பட நோன்றோரும் அப்படின்னு வருது. அப்போ எல்லா மக்களும் அந்த காலத்தில் என்ன பண்ணான்னா, இங்கே எப்படி திருவண்ணாமலை மலை அல்ல அதுவே மகாதேவன் என்ற ஒரு கான்செப்டோ அதே மாதிரி தான் இது மலை அல்ல இதுதான் முருகன் என்கின்ற கான்செப்ட். இந்த மாதிரி வேறு தலங்களில் இந்த கான்செப்ட் வருவதில்லை. அதனால முருகனாகவே நினைத்து அதை வலம் வந்து ஒவ்வொருவருக்கும் என்னென்ன வேண்டுதல்கள் இருக்குமோ அந்த வேண்டுதல்லாம் நிறைவேற்றுவதற்கு கோயிலுக்கு போனால் உள்ள நுழைஞ்சி பண்ணுறதுக்குள்ள நேரம் ஆகும், அதுக்குள்ள 1000 பிரச்சனைகள் வரும் என்றதுக்காக மலையே சுற்றி வந்து அவங்களே வழிபாடு பண்ணுவாங்க என்று பரிபாடல் சொல்லு. நம்ம ஒன்றும் பதிவுகளை பாடலாம் சொன்னால் நேரம் ஆகிடும். ஆகவே அப்படி எல்லாரும் மக்கள் எல்லாம் சுற்றி வந்தாங்க. அதில் மிக முக்கியமாக என்ன பண்ணனா, அவரவர்களுக்கு இந்த மாதிரி பெண்களுக்கு மிக முக்கியமானதுன்னா, அவங்க ஒரு தாய்மையை விரும்பி அவங்க பிள்ளை பெற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் முருகன்கிட்ட வேண்டுவதற்காக சுற்றி வந்தாங்க என்று பரிபாடல் சொல்லுது. இன்னைக்கு அந்த இதில் பார்த்தீங்கன்னா கூட அந்த மலையை சுற்றி வந்து எனக்கு புள்ள வேணும் என்று கேட்டு இது எந்த விதமான பேதமும் எல்லாரும் சுற்றுறார்கள், இஸ்லாமியர்கள் உள்பட. அப்புறம் எப்படி பேதம் வரும் அவங்களுக்குள்ள? ஆக அது இயல்பாக வந்த ஒன்று, இயல்பாக ஆற்றொடுக்காக வந்தது ஒன்று. இவர்கள் மடை மறித்து அதை என்னன்னா இடைமறித்து ஏதாவது இடையூறு செய்யலாம் என்று நினைத்தால் அது அவர்களுடைய குண நலனை குறிக்கிறது. அவ்வளவுதான்.